டேய் மச்சான், சரக்கு என்னடா இப்படி நாரி தொலையுது? தண்ணி தடிக்கணும்டா, ராவாச்சுண்ணா. மச்சான் சரக்கும் அஷ்டம். இந்த டைம்ல ஒரு ஃபிகர் இருந்தா எப்படி இருக்கும்? ஏத்தன போதைக்கு சும்மா கும்மன்னு இருக்கும். ஆமாண்டா, கரெக்ட் பண்ணிடலாமா? டேய் சூப்பரா இருக்குடா, கரெக்ட் பண்ணலாம்டா. ஆம்பளத்தன் எல்லாமே வெளியே வரக்கூடாது, தெரியாதா? நான் துணைக்கு 4 பேர் இருக்கோம், பரவாயில்லையா? என்ன பதிலே பேசாம அமைதியா நிக்கிற? ஒழுங்கு மரியாதையா காருக்குள்ள இது மறந்து பூச்சனா காசு கிடைக்காது, பரவாயில்லையா? கூட மாப்ள. காப்பாத்துங்க, எனக்கு காப்பாத்துங்களே. காப்பாத்துங்க. துளசி, அம்மாடி இங்க பாருமா. எம்மா நான் தான் துளசி கொண்டாந்து இங்க சேர்த்தேம்மா. நல்ல காரியம் பண்ணீங்க. துளசிக்கு எப்படி அடிபட்டுச்சு? 4 பசங்க குடிச்சிட்டு துரத்திருக்காங்க. அவங்களுக்கு பயந்து வரும்போது என் ஆட்டோல விழுந்துருச்சு. அவங்க என்ன பார்த்தோன்னு ஓடிட்டாங்க. அட கடவுளே, ஆமா இந்த நேரத்துல துளசி அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? அதான் எனக்கு தெரியல டாக்டர். ஆமா, வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி, நீங்க போயிட்டு காலையில வாங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் நான் இங்க இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. நீங்க கொண்டு விட்டதே பெரிய ஹெல்ப். நீங்க போயிட்டு காலையில வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி டாக்டர், பாத்து டாக்டர். என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசியை பார்த்த மீனாட்சி. அவளை அப்படி ஒரு நிலைமையில நான் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டமா? அதுக்கு கஷ்டம்னு சொல்றதை விட கஷ்டம்னாலே அந்த பொண்ணுன்னு தான் சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு புருஷனும் கொடுமைக்காரனா வச்சுட்டான். அது பத்தாதுன்னு இப்ப தான் பெத்த குழந்தையும் எங்கேயோ தொலைச்சிட்டு நிக்கிறா. ஐயோ,
பாவங்க, துளசியை தான் பெத்தவங்களை தொலைச்சிட்டு நிக்கிறா. இப்போ அவ குழந்தைக்கு இதே நிலைமை தானா? கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க, அவளை எங்க பாத்தீங்க? நல்ல காரியம் பண்ணீங்க. அந்த பொண்ணுக்கு நாம பண்ண பாவத்துக்கு இந்த பிராயச்சித்தம் எல்லாம் பத்தாதாங்க. இருந்தாலும் ஏதோ இந்த அளவுக்காவது நம்மளால செய்ய முடிஞ்சது. அதுவே மனசுல இருக்கிற பாரம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பாரு, உனக்கு வேணா பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கலாம் மீனாட்சி. ஆனா ஆனா ஏற்கனவே எனக்கு இருந்த குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாயிருச்சு. என்னங்க சொல்றீங்க? துளசி பிறந்தப்போ அவளை பெத்தவங்கள்ட்ட இருந்து பிரிச்சது நான் தானே. நான் நினைச்சிருந்தா துளசியை மறுபடியும் அவ அம்மாட்ட சேர்த்திருக்கலாம்ல. அப்பவும் நான் துளசிக்கு துரோகம் தானே பண்ணனேன். நம்ம பொண்ண அவ இடத்துல கொண்டு விட்டேன்ல. இன்னைக்கு நம்ம பொண்ணு எல்லா சௌரியத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கல்ல. ஆனா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டிய யாரு? துளசி தானே. நான் பண்ண தப்புனால தானே இன்னைக்கு இவ்வளவு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கு. நான் பண்ண தப்பு மனுஷங்களுக்கு ஒன்றா தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எனக்கு தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல. என்னங்க இது? என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? ஏங்க, நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போவீங்கல்ல? கண்டிப்பா போவேன். நீங்க போனீங்கன்னா என்னையும் அங்க கூட்டிட்டு போங்களேன். ஏன்? இல்ல, நானும் துளசியை பார்க்கணுங்க. அவளை பார்த்து என் மனசுக்குள்ளேயே என்னை மன்னிச்சிருமான்னு கேட்கணுங்க. மீனாட்சி, துளசிக்கு யாரையும் தண்டிக்க தெரியாது. மனசார மன்னிப்பு கேட்டா அது போதும், மன்னிச்சிருவா. ஆனா மன்னிப்பே கிடைக்காத ஒரு இடம் இருக்குது. அங்கே செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. நான் சொல்ற இடம் அந்த ஆண்டவனுடைய சன்னதி. தண்டனையிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறத விட அந்த தண்டனையை மனசார ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். அதான் சரி. துளசி, காலையில இவ எங்க போனா? துளசி, 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 துளசி. கதவு திறந்திருக்கு. துளசி, என்னங்க என்னங்க? என்ன வைதேகி, வாசகதவை நீங்க திறந்தீங்களா? என்னம்மா இப்பதானே நான் எந்திரிக்கிறேன். நீ தானே வாசகத்தை திறந்திருக்குன்னு சொல்ற. நீ சொல்லித்தான் எனக்கே புரியுது. என்னாச்சு? ஐயோ கடவுளே, இப்படி மோசம் போயிட்டுமா? என்னம்மா என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? துளசியை காணுங்க. ஐயோ ஐயோ, துளசியை காணுமா? ஆமாங்க. நல்லா தேடி பாத்தியம்மா? வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், காணுங்க. ஐயோ, அப்ப அந்த சண்டாள பாவி மறுபடியும் அவளை கடத்திட்டு போயிட்டானா? அவனை உயிரோட விட்டு வைக்கிறதே தப்பு. அவனை என்ன? ஏங்க இருங்க இருங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? நேர போய் அந்த சண்டாள பாய் ஒரே விட்டா வெட்டி போட்டுட்டு வந்துட போறேன். போங்க, போய் அவனை வெட்டி கொல்லுங்க. உங்களுக்கு கோவம் வந்தா மூளையை வேலை செய்யாதா?
ஆமா, நான் கோபப்படும் போதெல்லாம் இப்படி எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்திக்கிட்டே இரு. அதனாலதான் அவனுக்கு ரொம்ப தொழில் விட்டு போய் அவன் ரொம்ப அலைய ஆரம்பிச்சிட்டான். ஓ இருங்க, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேக்குறீங்களா? என்ன வைதேகி? துளசியே தாங்க இங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. இதுக்கும் பிரசன்னாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அங்க பாருங்க, வாசக்கதவு உள் பக்கமா திறந்திருக்கு. துளசியே தான் கதவு திறந்து போயிருக்கா. ஐயோ, ஏன் இப்படி துளசி திடீர்னு வீட்டு விட்டு வெளியே போனா? நேத்து ராத்திரி கூட சாதாரணமா என்கிட்ட நல்லா பேசிட்டு தானே இருந்தா. என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? அவளுக்கு இருக்கிற 1008 பிரச்சனையில எப்ப என்ன நினைச்சாலோ தெரியல. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க. ஐயோ, இப்ப என் துளசி எங்க இருக்காளோ என்ன ஆளோ ஒன்னும் புரியலையே. சரி, நீங்க முதல்ல புலம்பாம செல்வா மாப்பிளைக்கு போன் பண்ணுங்க. அத கொடுங்க. இது வேற. ஹலோ மாப்ள துளசியை காணோம். ராத்திரி நல்லா தான் பேசிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு காலையில காணோம். எங்க போனான்னு தெரியல. எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க மாப்ள. என்ன மாப்ள, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேசுங்க மாப்ள. மச்சான், செல்வா இல்ல, நான் தனிகாசலம் பேசுறேன். ஓ நீங்களா? நான் பேசும்போது யாரு என்னன்னு பதட்டத்துல அது கூட கவனிக்க முடியல. நீங்க துளசி எங்க காணோம், என்ன எதுன்னு தேடி பார்க்க சொல்லணும், அதுக்கு தான் போன் பண்ணேன். குளிக்க போயிருக்கான். அவன் வந்தோன்னு விஷயத்த சொல்லி தேட சொல்றேன் மச்சான். துளசி கிடைச்சிட்டான்னு உங்ககிட்ட தகவல் வர வரைக்கும் நான் போன் பக்கத்திலே தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்ப தைரியமா இருக்கு மச்சான், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் போன் பண்றேன் மச்சான். என்னாச்சுப்பா? செல்வா, துளசியை காணுமாண்டா மச்சான் போன் பண்றாரு. துளசியை காணுமா? எப்பத்துல இருந்து காணுமா? காலையில எழுந்திருச்சு பாத்துருக்காங்க, ஆளை காணோம். உடனே இப்ப போன் பண்ணி சொல்றாரு. ஐயோ, இது என்ன புது கதையா இருக்கு? என்னப்பா, சீக்கிரம் போன் பண்ணு. அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கேன். பதட்டப்படாதீங்க, போன் அடிக்குது பாருங்க. ஹலோ மாமா, நான் செல்வா பேசுறேன். என்னாச்சு? இல்லப்பா, துளசியை காணோம் காலையில இருந்து. இல்ல, நைட்டு பிரசன்னா வீட்டுக்கு வந்தானா? இல்ல மாப்பிள்ள, இது அவனுடைய வேலையா தெரியல. வேற எப்படி என்னாச்சுன்னு தெரியல. வாசகத்தை திறந்திருக்கு. துளசி வெளியில போனாலும் என்னன்னு புரியல. அவளை காணும் மாப்பிள்ள. சரி, நீங்க 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 பயப்படாதீங்க, ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். நீங்க பதட்டப்படாதீங்க மாப்பிள்ள. நான் துளசியை எதுவுமே சொல்லல மாப்பிள்ள. மாமா பயப்படாதீங்க. நீங்க பயந்தீங்கன்னா அத்தையும் பயந்துருவாங்க. தைரியம் பாருங்க, பயப்படாதுன்னு சொல்றேன்ல. நான் பாத்துக்கிறேன். என்ன செல்வா? இல்லப்பா, அவ்வளவுதான் போனாலாம். எங்க போயிருக்கா தெரியலையே. என்னடா, துளசி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? நேரம் காலம் தெரியாம எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கிற. நான் என்னோட தப்பா சொல்லிட்டேன்? நல்ல விதமா போறவ வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போவா. ராத்திரியோட ராத்திரியா யார்கிட்டயும் சொல்லிக்காம ஒருத்தி திருட்டுத்தனமா கதவை திறந்துகிட்டு போறான்னா அதுக்கு பேர் என்ன? வீட்டை விட்டு ஓடி போறது தானே. அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ எதுவுமே தெரியாம நீங்க உட்காந்துட்டு சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அவ பிரச்சனை தான் ஊர் முழுக்க நார்ன பிரச்சனையாச்சே. ஒண்ணு புருஷனோட ஒத்துமையா வாழணும், இல்ல வளர்த்தவங்க வீட்லயாவது ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கணும். ரெண்டுமே இல்லாம ரெண்டும் கட்டனா சுத்திக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? மாமா மாமா மாமா, நம்ம பாப்பா குளிச்சு 2 நாள் ஆச்சு. வாங்க போய் குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டலாம். இப்ப கிளைமேட் வெளியூரமா இருக்குல்ல, வெயில் வரட்டும். இப்ப குளிப்பாட்டினா அப்புறம் குழந்தைக்கு சளி பிடிச்சிடும். அதனால அப்புறமா குளிப்பாட்டலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே. சரி, நீ உள்ள போ. நாளைக்கு குளிப்பாட்டலாம் சொல்லிட்டாங்க. நல்லா இருந்தா என்ன பண்றது? யார் கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிட்டா. ஏமா, தாமரை மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிற, அவ நிலைமையை பார்த்து வருத்தப்படுற, சந்தோஷம்தான். ஆனா இந்த அக்கறையில ஒரு 10% துளசி மேல காட்டலாமே. ஏய், தாமரையும் துளசி ஒன்னாடா? தாமரை எங்க வீட்டு ரத்தம்டா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, யார் கண்ணு படிச்சுன்னு தெரியல, தாமரை இப்படி ஆயிட்டான்னு. யார் கண்ணும் படல, வந்துதான். நீ அளவுக்கு அதிகமா துளசி மேல வெறுப்ப காமிச்சல, அது உள்டால ரியாக்ட் ஆகி தாமரை இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தோணுது. ஏய், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதடா. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் நான் முடிச்சு போடல, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முடிச்சு போடுறேன். என்னடா பெரிய தத்துவ மேத மாதிரி பேசுற? தத்துவம்லாம் பேசலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ரொம்ப சிம்பிள். நாம அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களை நம்ம நோகடிக்க கூடாது, அடுத்தவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா நாமளும் நல்லா இருப்போம், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ ஒன்னே எடுத்துக்கோ. துளசி நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ண, எவ்வளவு டார்ச்சர் பண்ண.
அவ தப்பே பண்ணனாலும் அவளை பத்தி நீ தப்பு தப்பா பேசுன, கரிச்சு கொட்டின. சும்மா இருப்பார கடவுள்? ஆனா கடவுள் நினைச்சிருந்தா உனக்கு டைரக்டாவே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் இப்படி பண்ண மாட்டார். அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். நாம பண்ண தப்புக்கு நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அப்பதான் நமக்கு சுருணும். சொல்லுவாங்கல்ல, பெத்தவங்க பண்ண பாவம் பிள்ளைங்களை வந்து சேரணும். நீ பண்ண பாவம் தாமரை மூலியமா வந்து இப்ப என்ன அடிக்குது. டேய், உன்னை பெத்தவனா நீ எனக்கே புத்திமதி சொல்றியா? உனக்கு நான் புத்திமதி? செல்வா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அவகிட்ட சொல்ல மட்டும்தான் முடிஞ்சுது. துளி கூட அவளை என்னால மாற்ற முடியல. ஒன்னாலேயும் அவளை மாற்ற முடியாது. இந்த பார், வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னால நல்லது கெட்டது தெரியணும்டா. அப்படி தெரியலனா கடைசி வரைக்கும் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. இவகிட்ட பேசி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணாத. நீ போய் துளசியை தேடுற வழியை பாரு, போ. சரிப்பா. ஏய் ஏய் ஏய், சாப்பிட்டு போடா. உனக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். ஏய், எல்லாம் உங்கள மாதிரி இருக்கும். நீங்களாவது வந்து கொட்டிக்கங்க. வாங்க. துளசிக்கு எப்படி இருக்கு? நல்ல வேளை, பெருசா எதுவும் அடிப்படல. ஜஸ்ட் வெளிக்காயம்தான். மயக்கம் தெரிஞ்சிருமில்ல? எனி டைம் மயக்கம் தெரியணும். அதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ என் பொண்டாட்டி. வணக்கம். வணக்கம். இங்க நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னேன். துளசியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் கூட்டு வந்தேன். சரி, அப்படியா? ஆமாம்மா. துளசி, துளசி, நான் எப்படி இங்க? அது இருக்கட்டும். ராத்திரி நேரத்துல வீட்டுல இல்லாம எதுக்கு வெளியே வந்த? அத சொல்லு. இவர்தான்மா ராத்திரி பொறுக்கி பசங்கள்ட்ட உன்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தார். இவர் பேர் மாசிமா. துளசி, இது அவருடைய மனைவிமா. என்ன துளசி, ரோட்ல அடிபட்டு கடந்த உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருக்காரு. அக்கறையோட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. தேங்க்ஸ் சொல்லுமா. என்ன அப்படியே விட்டுருந்தாருன்னா நான் அங்கேயே அனாத பொண்ணுமா நிம்மதியா செத்துருப்பேன். தேவையில்லாம என் உயிரை காப்பாத்தினதுக்கு நான் தேங்க்ஸ் வர சொல்லணுமா? ஏம்மா இப்படி விரக்தியா பேசுற? உன்னுடைய எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். பிரச்சனையை எதிர்த்து நிக்காம ஒரேடியா சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை துளசி. வேணாம் டாக்டர். நம்பிக்கையோட இந்த நரகத்துல வாழறதுக்கு பதிலா அவ நம்பிக்கையோட செத்து போயிடுறது எவ்வளவு மேல். என்னம்மா இப்படி பேசுற? எப்படி பேச சொல்றீங்க? என் குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். இது பார் துளசி, குழந்தைய 10 மாசம் நீ சுமந்த பாசம் உனக்கு இருக்கத்தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலமா. ஆனா உனக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுறப்ப அந்த குழந்தை என்னோடது இல்ல, நான் வெறும் வாடகத்தாய் தான் அப்படின்னு உன் மனசு கிட்ட நீ சொன்னியான்னா அந்த சித்திரவதை படுற மனசு கொஞ்சம் நிம்மதியாகுமா?